உங்களுக்கு ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு அரசு ஆசிரியரா பணியமரணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அந்த ஆசைக்கு இணங்க உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெர்ம் எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி 14 பாடம் இருக்கு. இந்த 14 பாடத்துல நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது சைக்காலஜி, மூணாவது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லியுமே நீங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்றீங்க அப்படின்னா முதுகலை ஆசிரியர் தேர்வு 14 பாடத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்தப்பட்ட தகவலுடன் அதே மாதிரி லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்டேட்டான டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு அரசு ஆசிரியராக பணியமரணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அந்த ஆசைக்கு இணங்க உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெர்ம் எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி பிஜி பிளஸ் பிஎட், அதாவது ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல முதுகலை பட்டமும் அதே மாதிரி கல்வியல் பட்டமும் இருக்கு, பிஎடும் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு தகுதி உடையவர். அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 2025ஆம் வருடம் பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க. ஆனால் ப்ராப்பராக யாரெல்லாம் சிலபஸை பேஸ் பண்ணி படித்தாங்களோ, தாம் படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க தான் ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து இப்போ ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஆசிரியராக பணியில் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. ஆனால் எல்லாருமே பாஸ் பண்ணல. ஏன் பாஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு தான் எல்லாமே தெரியும் தானே, நம்ம எத்தனை வருஷம் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு தலக்கணத்தோட தாம் படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கல. ஏன் தகுதி தேர்வில் கூட பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகலை. கிட்டத்தட்ட 80,000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தகுதி தேர்வில் எலிஜிபிள் ஆகலை. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வரக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸ் என்னன்னு சொல்லி நல்லா பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணல, இது எதுவுமே எக்ஸாமுக்கு மேட்ரு கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போஸ்டிங் வாங்கிட்டீங்க, அது பாய்ஸ் ஸ்கூலாக இருக்கலாம், கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருக்கலாம், கோயட் ஸ்கூலாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்கூலில் போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பாடத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். ஆனால் உங்களுடைய அனுபவத்தை வச்சு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. இது மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் இயர் இந்த தப்பை பண்ணாங்க. அதன் அடிப்படையில் எல்லாமே தெரியும், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு அந்த தலக்கணம் இல்லாமல் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் கவர்மெண்ட் டீச்சர். ஓகே, இப்போ இந்த வருஷம் எக்ஸாம் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பாட வாரியா, அதாவது அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள ஒவ்வொரு பாடத்துக்குமே பார்த்தீங்கன்னா 14 பாடத்துக்கு பாட வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி லிஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எப்போது வேண்டும்னாலும் முதுகலை ஆசிரியர் தேர்வு எக்ஸாமை ஆசிரியர் தேர்வாரியம் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்து 1 மார்க்கு 2 மார்க்கு சிவி வர போனவங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்போது இருந்து இப்போ வரைக்குமே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸாம் வந்தப்பறம் தான் படிப்பீங்க, கால் டிக்கெட் எடுத்த பிறகு தான் படிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் போட்டி அதிகமாக இருக்குது. இந்த போட்டியில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடையும் போது மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் படிக்காமல் லாஸ்ட் 60 நாளில் நான் படிப்பேன் அப்படின்னா படிக்கலாம், ஆனால் பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 பாடத்துக்கும் சேர்த்து 2,500க்கும் மேற்பட்ட இடங்கள் 3,000 உள்ள பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி இருக்க போகுது. ஒவ்வொரு படத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேகன்சி இருக்க போகுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிடி பீரியடை பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வைக்கணும். பிடி பீரியடை யாருமே கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இதுக்குமே நல்ல வேகன்சி இருக்க போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்குமே நல்ல வேகன்சி இருக்க போகுது. இது போக மீதமுள்ள 12 படத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேகன்சி தான். நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி அரசு ஆசிரியர். ஓகே, 3000+ பார்த்தீங்க அப்படின்னா காலியிடங்கள் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அட்டெம்ப்ட் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது
நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸ் பாருங்கள், பாடத்திட்டம் என்ன அதை வந்து பாருங்கள். 14 பாடத்துக்குமே புதிய பாடத்திட்டம் ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையவழியில் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அகாடமி டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லாமே வந்து நியூ சிலபஸ் தான். முதன்மை தாளாக இருக்கட்டும், கல்வி, உளவியல், பொது அறிவு, நடப்பு, நிகழ்வுகள், இந்த 150க்கும் தேவையான புதிய பாடத்திட்டம் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 14 பாடம் இருக்குது. இந்த 14 பாடத்தில் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது சைக்காலஜி, 3வது கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே. டெய்லியுமே வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே உங்களுடைய பாடம் சார்ந்த புதிய என்ன டேட்டா இருக்குது இது வந்து உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணல, நான் வந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து கவர் பண்ண முடியாது. ஓகே, அப்போ 14 பாடமும் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா? எந்த மீடியம் படித்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். 2வது நீங்கள் படித்ததை டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடத்தில் மேக்ஸ்லேருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, தமிழ்லேருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, கல்வி உளவியலேருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, புவியியல் பாடம்னா அதில் எப்படி வினாக்கள் கேட்கப்படுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் எப்படி கேட்காங்க, நீங்கள் படித்த தலைப்பிலிருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நீங்கள் இப்போவே டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாமில் 3 ஹவர்ஸில் 150 வினாக்கள் ப்ளஸ் 30 வினாக்கள் 180 வினாக்களை எப்படி கவர் பண்ணணும், எப்படி தப்பு இல்லாமல் OMR சீட்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எந்த ப்ராக்டிஸும் பண்ணாமல் ஜஸ்ட்டு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கை வாங்கி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ நீங்கள் படித்ததை தாராளமாக தயவு செஞ்சு நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் கட்டாயமாக ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் 110 வினாக்கள் இருக்குது. அப்போ 110 வினாக்கள் முதன்மை தாள். இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். 2வது பார்த்தோம் அப்படின்னா 30 வினாக்கள் கல்வி உளவியல். இதுவுமே வந்து மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள். அதே மாதிரி கல்வியில் வந்து என்னென்ன டேட்டா வந்து இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக ஆழமாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அடுத்து 10 வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெய்லியுமே நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 10க்கு 10 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சைக்காலஜியை பொறுத்த மாட்டில் மத்திய அளவில் உள்ள திட்டங்கள், மாநில அளவில் உள்ள திட்டங்கள், அதே மாதிரி கல்வியலில் வந்து அறிஞர்கள் வந்து என்னென்ன கருத்து வந்து சொல்லியிருக்காங்க, மேற்கோள் என்ன, இதை பற்றி படிச்சிங்க அப்படின்னா 30க்கு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 20-25 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி முதன்மை தாள 110 மார்க்கை பொறுத்த மட்டும் நீங்கள் உங்களுடைய பாடத்தில் நல்லா டெய்லியுமே வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 110க்கு ஆவரேஜாக ஒரு 75, 80, 85, 90 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதில் மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த 4மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டாபிக். ஏன்னா மேக்ஸை பொறுத்த மட்டும் ஃபுல்லாகவே வந்து சம் இருக்கும். ஃப்ளூன்ஸியாக நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் மெக்கானிசம், சம்மு, ஈக்குவேஷன், கால்குலேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இப்போவே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் 130 வினாக்கள் உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள், 10 வினாக்கள் சைக்காலஜி, 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ 150 வினாக்கள் முதன்மை தாள், 30 வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னா தகுதி தேர்வு. இந்த தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்கும் தமிழ் புக்கு நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தகுதி தேர்வில் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஆனால் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நான் குரூப் 4 படித்தேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காலமும் வந்து தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக முதுகலை ஆசிரியர் தேர்வு 14 பாடத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்தப்பட்ட தகவலுடன், அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சு, வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்டேட்டான டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 14 பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பாடத்துக்கு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜும் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி,
காமர்ஸ் அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு, அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸு, இந்த மாதிரி பாடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே இருக்குது. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மீடியம் படித்தாலுமே நீங்கள் நல்லா படிக்கிங்க, நீங்கள் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். 2025ல் நம்மக்கிட்ட படித்த நிறையா டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணி இப்போ ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கும் போதும் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம அகாடமி சார்பாக அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. 14 படத்துக்குமே வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களுக்கு என்ன பாடம் வேணுமோ, எந்த மீடியம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியர். இந்த வீடியோ தொகுப்பை பிஜி + பிஎட் படித்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.